வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நடிகர் தனுஷ், நடிகை நயன்தாரா மோதல் விவகாரத்தில் பாடகி சுசித்ரா தெரிவித்துள்ள கருத்துக்கள் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. நடிகர் தனுஷ் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அவரது ரசிகர்கள் பதிலளித்து வரும் நிலையில் தனுஷ் அமைதியாக இருப்பது ஏன்? மோதல் சமாதானத்தில் முடியுமா? நடிகை நயன்தாரா பெரும் கோபத்துடன் நடிகர் தனுஷுக்கு எதிராக வெளியிட்ட அறிக்கைதான் கடந்த 3 நாட்களாக தமிழ் திரையுலகின் பேசுபொருளாக உள்ளது. அந்த கடிதத்தில் தனுஷால் தானும் தனது கணவர் விக்னேஷ் சிவனும் மன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் துறை ரீதியாகவும் எந்த அளவிற்கு பாதிப்புகளை எதிர்கொண்டோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனது திருமண ஆவணப்படத்தை வெளியிட தனுஷ் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தார் என்று தனது ஆதங்கத்தினையும் வெளிப்படுத்தினார். இந்நிலையில் பின்னணி பாடகியும் யூடியூபருமான சுசித்ரா தனுஷுக்கு எதிராக தெரிவித்துள்ள கருத்துக்கள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது ஏதோ தனுஷ் பெரிய பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு இவ என் பின்னாடி சுத்தினா நான் அவளுக்கு கிடைக்கலன்ற நாராசத்துல பேசுறா அப்படின்ற ஒரு இமேஜ் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணினாரு, which his fans believed. தனது காதல் மற்றும் திருமணத்தை மையப்படுத்தி ஒரு ஆவணப்படத்தை உருவாக்க நயன்தாரா திட்டமிட்டு அதனை இயக்கும் பணியை இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனனிடம் ஒப்படைத்தார். திருமணம் முடிந்து சில மாதங்களுக்குள் அந்த ஆவணப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டாக்குமெண்ட்ரி படம் கடந்த 2 ஆண்டுகளாகவே ரிலீஸ் ஆகவில்லை. இந்த ஆவணப்படத்தை ரிலீஸ் செய்வதில் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதிக்கு நடிகர் தனுஷ் பெரும் நெருக்கடியை கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பின்னணி பாடகியும் பிரபல யூடியூபருமான சுசித்ரா தெரிவித்துள்ள கருத்து பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அதாவது, பேட்டி ஒன்றில் அவர் பேசுகையில், தனுஷால் இன்னல்களை சந்தித்தவர் நயன்தாரா மட்டுமில்லை, நயன்தாராவுக்கு இப்போது ஆதரவு தெரிவித்துள்ள பல நடிகைகளுக்கு இதுபோன்ற தொல்லையை தனுஷ் கொடுத்துள்ளார். இன்னும் சொல்ல போனால் தனுஷுடன் நடித்த அனைத்து படத்தின் நடிகைகளுக்கும் இதுபோன்ற தொல்லைகளை தனுஷ் கொடுத்துள்ளார். சிலருக்கு தொழில் ரீதியிலான தொல்லை கொடுத்திருப்பார். சில நடிகைகளுக்கு அவர்களின் இமேஜினை டேமேஜ் செய்யும்படி தனுஷ் நடந்து கொள்வார். ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க, தனுஷ் ஒரு டைப்பான ஆளுதான், தனுஷ்னால பல குடும்பங்கள் முறிஞ்சிருக்கு. இந்த மாதிரி அவன் மேலோட்டமா ஒரு உண்மை அடிப்படை இல்லாம நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு உண்மை அடிப்படை நான் எடுத்து சொன்னேன், இன்னொரு உண்மை அடிப்படை இப்போ நயன்தாரா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோழத்தனமா மறைமுகமா ஒரு 3 ஆக்ட்ரஸஸ் தம்ஸ் அப்பும் கொடுத்திருக்காங்க. மேல வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பொறுமை லெவல் பிரேக் ஆகும்போது இந்த மாதிரி தான் பேசுவாங்க. பாடகி சுசித்ராவின் இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதே நேரத்தில் தனுஷின் மீது சுசித்ராவுக்கு ஏற்கனவே உள்ள காழ்ப்புணர்ச்சியால் இவ்வாறு கூறுகிறார் என்றும் தனுஷ் ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பரபரப்புகளுக்கிடையே நடிகை நயன்தாராவின் பிறந்தநாளான இன்று அந்த ஆவணப்படம் வெளியாகியுள்ளது. நயன்தாரா வெளியிட்டுள்ள ஆவணப்படத்தில் அவருடன் நடித்த பலர் பேசிய வீடியோக்களும் இணைக்கப்பட்டுள்ளன. அதில் நடிகை ராதிகா அளித்த பேட்டியில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் பற்றி நடிகர் தனுஷ் கூறியதாக சில தகவல்களை தெரிவித்திருப்பார். நடிகை ராதிகா தெரிவித்த அந்த கருத்தும் தற்போது சர்ச்சையாகி வருகிறது. நானும் ரவுடிதான் பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நடிகர் தனுஷ் தனக்கு போன் போட்டு பேசியதாகவும் அப்போது நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் குறித்து கோபமாக சில தகவல்களை தெரிவித்ததாகவும் நடிகை ராதிகா பேசியிருக்கிறார். தனுஷ் நயன்தாரா இடையே மோதல் வெடித்திருக்கும் நிலையில் தனுஷ் தொடர்பாக நயன்தாராவின் ஆவணப்படத்தில் கூறியிருப்பது சர்ச்சையை மேலும் அதிகரிக்குமோ என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தனுஷ் குறித்து நயன்தாரா காட்டமாக அறிக்கை விட்டிருந்த நிலையில் அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டிய பல்வேறு நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். அதிலும் தனுஷுடன் நடித்த நடிகைகளே அவருக்கு எதிரான அறிக்கைக்கு அதிக ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தனுஷின் நண்பரும் நடிகருமான கார்த்திக் குமாரும் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தனுஷ் நயன்தாரா ஜோடியாக நடித்த யாரடி நீ மோகினி படத்தில் கார்த்திக் குமாரும் நடித்திருப்பார். தனுஷின் நண்பராக இருந்த கார்த்திக் குமார் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் தனது கணவன் கார்த்திக் குமார் தன்னை விட்டு பிரிந்து செல்ல தனுஷ் தான் காரணம் என்று பாடகி சுசித்ராவும் குற்றம் சாட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது.